நம்ம அமேசானில் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம ப்ராடக்ட்டுக்கு யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்மில் அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணோன்னா என்ன ஆகும்? இதனால நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுமா? இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குங்கிறத இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அமேசானில் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியும். உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் ஷோ ஆகணும்னாலும் சரி, இல்லை யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்மில் ஷோ ஆகணும்னாலும் சரி, கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி இதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும்னா நம்ம வந்து மெட்டாவை யூஸ் பண்ணி இந்த இடங்களில் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக நிறைய டிராஃபிக்கை நம்மளோட லிஸ்டிங்ஸ்க்கு நம்மளால கொண்டுட்டு வர முடியும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜஸ் இருக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பா நமக்கு இதுல நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம லிஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்டர்னலா நிறைய டிராஃபிக்கை கொண்டுட்டு வரோம்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்டர்னல் டிராஃபிக்னா ஒண்ணுமே கிடையாது. அமேசான்ல ஒரு சர்ச் இன்ஜின்லயோ இல்லைனா ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்லயோ நம்ம ப்ராடக்ட்டை ஃபைண்ட் பண்ணி ஒருத்தவங்க பை பண்றாங்கும் போது அது இன்டர்னல் டிராஃபிக். ஆல்ரெடி அமேசானோட கஸ்டமர்ஸ் தான் நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. இதுதான் இன்டர்னல் டிராஃபிக்னு சொல்லுவோம். அமேசான் கஸ்டமர் இல்லாம இல்லைனா அமேசான் சர்ச் இன்ஜின்ல நம்ம ப்ராடக்ட் ஷோ ஆகாம வெளில இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்தோ கூகுள்ல இருந்தோ யூடியூப்லயே பார்த்துட்டு டைரக்டா கிளிக் பண்ணி வராங்கன்னா இதான் நம்ம எக்ஸ்டர்னல் டிராஃபிக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிராஃபிக் நமக்கு நிறைய வந்துச்சுன்னா இது நமக்கு மட்டும் கிடையாது, இது வந்து அமேசானுக்குமே ரொம்பவே அட்வான்டேஜஸ் தான். நம்ம வந்து அமேசான் கஸ்டமரே இல்லாம கூட இருப்பாங்க, இல்லைன்னா வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்கள நம்ம புஷ் பண்ணி அமேசானுக்கு கொண்டுட்டு வரதுனால அமேசானுக்குமே நிறைய ப்ராஃபிட்டபிள் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணும்போதும் அமேசானுக்கு கமிஷன் சார்ஜஸ், ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு நிறையவே ரெஃபரல்ஸ் இந்த மாதிரி நிறையவே நம்ம ஷேர் பண்ணிட்டு வரதுனால கண்டிப்பா அமேசானுக்கும் இதனால நிறைய ப்ராஃபிட் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போன் செல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்மார்ட் போனுங்கிற கீவேர்டுக்கு நீங்க கூகுள்ல அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. யாராவது கூகுள்ல போய் ஸ்மார்ட் போன் சர்ச் பண்ணாங்கன்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இடத்துல ஷோ ஆகாது. அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணி டைரக்டா அமேசானுக்கு வந்துட்டு உங்க ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இது அந்த கீவேர்டுக்கு வந்து எக்ஸ்டர்னல் டிராஃபிக் வந்திருக்கிறது தான் அமேசான் ரீட் பண்ணும். இந்த மாதிரி நிறையவே நம்ம ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் டிராஃபிக் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த கீவேர்டுக்கு அமேசான் நம்ம ப்ராடக்ட்டை பெட்டர் ரேங்க் பிளேஸ் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. எப்போதுமே அமேசான் அல்காரிதம் வந்து நம்மளோட லிஸ்டிங்கை வந்து இன்டெக்ஸ் பண்றதுக்கும் ரேங்க் பண்றதுக்கும் இதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு எவ்வளவு கிளிக்ஸ் வந்திருக்கு, அந்த கிளிக்ஸ்ல இருந்து எவ்வளவு கன்வர்ஷன் வந்திருக்கு, இது இன்டர்னல் டிராஃபிக்கா எக்ஸ்டர்னல் டிராஃபிக்காங்கிறத எல்லாத்தையுமே நோட் பண்ணும். இந்த மாதிரி நோட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்டர்னலா நிறைய கிளிக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நம்ம நியூவா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற நிறைய லிஸ்டிங்ஸ்க்கு பெருசா இன்டெக்ஸோ இல்லை ரேங்கோ இருக்காது, பெருசா விசிபிலிட்டிஸும் வந்திருக்காது. இப்படி இருக்கும்போது கூகுள் ஆட்ஸோ மெட்டா ஆட்ஸோ யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் டிராஃபிக்கை நம்ம ஈஸியாவே நம்மளோட லிஸ்டிங்ஸ் கொண்டுட்டு வந்தோம்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக்கா நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகும். இதனாலேயே நம்மளோட ஆர்டர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இனிஷியலா நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் டிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்க. அதோட ரிப்போர்ட்டை செக் பண்ணும்போது உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்த கிளிக்ஸை விட உங்களோட வெப்சைட்டுக்கு வந்திருக்கிற டிராஃபிக் கம்மியா இருக்கும். அந்த டிராஃபிக்ல நமக்கு வர கன்வர்ஷன் இன்னுமே கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நம்ம அமேசான்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ரீசன்னா, நிறைய பேர் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு டேரக்டா உங்க வெப்சைட்டுக்கு வரும்போது நம்மளோட லேண்டிங் பேஜ் ஸ்லோவா இருந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஹோஸ்டிங் வந்து பிரீமியமான ஹோஸ்டிங் யூஸ் பண்ணாம இருந்திருப்போம், நம்ம செக் அவுட் பேஜ்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்திருக்கும். இந்த ரீசனால கூட நமக்கு வந்திருக்கிற ஒரு சில பர்சன்டேஜ் கிளிக்ஸ் வந்து ஆர்டரா கன்வெர்ட் ஆகாது. இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம நம்மளோட வெப்சைட்டை ட்ரஸ்ட் பண்ணி பை பண்றதை விட அமேசானை வந்து நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்மளோட கஸ்டமர் நிறைய பேர்கிட்ட ஆல்ரெடி அமேசான் அக்கௌண்ட் இருக்கும். அப்படிங்கும் போது அவங்க ஈஸியாவே அதை செக் அவுட் பண்ற ப்ராசஸா இருக்கட்டும், இல்ல அமேசான்ல பேமெண்ட் பண்ற ப்ராசஸா இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய பேருக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்னால ஈஸியாவே அந்த இடத்துல கன்வர்ஷன் நிறையவே இருக்கும். அப்புறம் நம்ம இந்த கூகுள் ஆட்ஸோ மெட்டா ஆட்ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மேஜரான ரீசன் என்னன்னா, அமேசானில் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறதுல நிறையவே லிமிடேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் பிராண்டெல்லாம் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க, ட்ரேட்மார்க் எடுக்காமல் இருக்கீங்கன்னா உங்களால் ஸ்பான்சர் டிஸ்பிளே, ஸ்பான்சர் பிராண்ட் மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் டைப்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு வீடியோஸ் இருக்குது, இல்லை நீங்களே உங்கள் ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கீங்கன்னா இந்த மாதிரியான டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் உங்களால் அமேசானில் வந்து ரன் பண்ண முடியாது. இதுக்கு நிறையவே லிமிடேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பத்தி ஒரு வீடியோவோ இல்லை நீங்களே உங்க ப்ராடக்ட் பத்தி டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்றீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸை கூட நம்ம கூகுள் ஆட்ஸ்லயோ மெட்டா ஆட்ஸ்லயோ யூஸ் பண்ணி நம்ம லிஸ்டிங்ஸ்க்கு நம்ம நிறைய டிராஃபிக் கொண்டு வந்துட்டு இது நம்ம ஆர்டரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, இது ரொம்பவே நல்ல ஆப்ஷன்ஸ் மாதிரி தெரியுது. என்னோட லிஸ்டிங்ஸ்க்கு நான் உடனே கூகுள் ஆட்ஸோ மெட்டா ஆட்ஸோ கிரியேட் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா இதுல ஒரு சில டிராபேக்ஸும் இருக்கு. இதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கிரியேட் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற டிராபேக் என்னன்னா, இதோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதோட கன்வர்ஷனுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து அமேசான் அப்ளிகேஷன்ல போய் அதில் ஸ்மார்ட்
ஃபோன் சர்ச் பண்ணுறது வேற, இல்லை கூகுள்லையோ யூடியூப்லையோ போய் அவங்க ஸ்மார்ட் ஃபோன் சர்ச் பண்ணுறதுக்கு வேற. இப்போ அமேசானில் சர்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் அதை பை பண்ணுங்கிற மாதிரியான இன்டென்ஷனில் இருப்பாங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷனே ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நம்ம ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்காகவும் அதோட ரிவ்யூ பார்க்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கே தவிர, நம்ம யூடியூப்ல போய் ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷனில் சர்ச் பண்ண மாட்டோம் கம்பேர்ட் டு அமேசான். அதனால இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரன் பண்ணும்போது இதுக்கு நம்ம அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட கன்வர்ஷன் ரேட்டுமே கம்மியாக இருக்கும் அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அமேசான் வந்து நிறைய மார்க்கெட் பிளேஸில் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறோம். இப்போ கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி ஆட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 20% 25% ரிவார்டாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இது ஓரளவு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஆனால் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இல்லை. Amazon.in நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணாலும் எக்ஸ்டர்னலுக்கு இந்த மாதிரி எந்த ரிவார்டுமே இன்னைய டேட் வரையும் எதுவுமே கொடுக்கல. ஃபியூச்சர்ஸில் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கும் அது ஓரளவு ப்ராஃபிட்டபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணோன்னா இதில் மேஜராக நமக்கு என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணோன்னா, உங்களுக்கு வந்திருக்கிற கொரியர் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கொரியர் ரிட்டர்ன் வந்து ஒரு 5% இருக்குன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த ஆட்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 7% 8% கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த ரிட்டர்ன் ரிப்போர்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக வந்ததை விட கொரியர் ரிட்டர்ன்ஸ் நிறையவே வந்திருக்கும். இந்த கொரியர் ரிட்டர்ன் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் டிராஃபிக் அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டுட்டு வந்தோம்னா, ஏன்னா இன்ஸ்டாகிராம், கூகுள் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல கிளிக் பண்ற எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சும்மா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு நம்ம ரன் பண்ணிருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறதுனால ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வரும்போது நம்ம ஆர்டரை வந்து கேன்சல் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ஃபேக்டரையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வர அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்டர்னலா ரன் பண்ணலாமா ரன் பண்ண வேணாமா நினைச்சோம்னா இதுல என்னென்ன ப்ரோஸ் கான்ஸ் இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்னன்னா, நீங்க நியூவா ஒரு லிஸ்டிங்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு நீங்க வந்து விசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் இல்ல அதிகமான காம்படிஷன் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு நீங்க ரேங்கிங் பர்பஸ்க்காக கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம எல்லா மந்த்துமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் நம்பி இருக்க போறேன், எக்ஸ்டர்னல் டிராஃபிக் நிறைய கொண்டுட்டு வந்துட்டு இதுல இருந்து ஆர்டர்ஸ் நீங்க எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ண நினைச்சோம்னா கண்டிப்பா பண்ண முடியாது. உங்களோட ஏன்னா அமேசான் ரெஃபரல் சார்ஜஸ் இருக்கு, ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம அமேசான் மார்க்கெட் பிளேஸ்க்கு நிறைய சார்ஜஸ் கொடுக்க போறோம். அதோட இல்லாம நம்ம எக்ஸ்டர்னலா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றோம். இதுக்கு வந்து ரிவார்டுமே இந்தியா மாதிரியான மார்க்கெட் பிளேஸ்க்கு நமக்கு கிடைக்காதுங்கும் போது கண்டிப்பா இது ப்ராஃபிட்டபிளா இருக்காது. உங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நிறையவே ப்ராஃபிட் வருதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ண வேணாம். உங்க ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி 1 or 2 மந்த்க்கு மட்டும் நீங்க எக்ஸ்டர்னல் டிராஃபிக்கை கொண்டுட்டு வரதுக்காகவும் உங்களோட லிஸ்டிங்ஸ் வந்து நிறைய கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிறதுக்காக மட்டும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களோட அமேசான் லிஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அதுல ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணிருக்கேன் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் தெரியுதுன்னா அதையுமே மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிப்பேன். அதோட நம்ம ரியல் டைமா அதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அதையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்திருங்க.